சிந்து செஞ்ச வேலையால என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அத பத்திலாம் நீ யோசிக்க மாட்ட. அவளை இப்படி நாங்க நடத்துறதுதான் உனக்கு பொறுக்கல இல்லையா? உன் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு இப்ப யார் சொன்னா? பாசமான ஒரு மாமியாரு, நீ எது கேட்டாலும் உனக்கு வாங்கி தர ஒரு அன்பான கணவன் நான் இருக்கேன். இப்படி நாங்கெல்லாம் இருக்கும்போது உன் வாழ்க்கை நல்லா இல்ல நீ ஏன் நினைக்கிற? வசதி மட்டும் ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்த நினைக்கிறியா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிறைவேறும் போதுதான் அவங்க வாழ்க்கையே ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி என் வாழ்க்கையில நான் கண்ட கனவு, லட்சியம் எதுவுமே நிறைவேறல. உன்னை கல்யாணம் பண்ணதுனாலதான். உன் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. அதை நிறைவேற்றுறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் செய்யறேன். என் கனவு, லட்சியம் நிறைவேறணும்னா அதுக்கு நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டிவோர்ஸ் தான். என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டாலே நான் நினைச்சதெல்லாம் நான் சாதிச்சிருவேன். என் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாம் தானாவே நிறைவேறிடும். முதல்ல போய் அதை பண்ற வழியை பார். திருந்தவே மாட்டான். படிச்சாலே இப்படிதான் மண்ட கோளாறாயும் போல இருக்கு. ஊருக்குள்ள இவள மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்கதான் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் இந்த ஆம்பளைங்க தான். சரி, இந்துக்கு என்னாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிறா? என்னாச்சு உடம்புக்கு? ஒன்னும் இல்ல, நான் நல்லாதே இருக்கேன். இல்லையே, நீ வாமிட் பண்ணியே. எல்லாருக்கும் சாதாரணமா வர காய்ச்சல் தே, நீ ஒன்னும் பயப்படாத. காய்ச்சலா? என்ன சிந்து, ஹெவி ஃபீவரா இருக்கு? எப்பயில இருந்து உனக்கு காய்ச்சல் அடிக்குது? காலையில இருந்தே இருக்கு டாக்டர். காலையில இருந்தே இருக்கா? என்கிட்ட ஏன் சொல்லல? சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? சொல்லி இருந்தா டேப்லெட் கொடுத்திருப்பேன்ல. வேணா சாமி, நீ மருந்து மாத்திரை கொடுத்தா அதுக்கும் உன் பெரியம்மா ஏதாவது சொல்வா. நான் வேற ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கிறேன். எல்லாம் பெரியமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பச்சை தண்ணி கூட இந்த வீட்ல இருந்து நான் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. நீ மருந்து மாத்திரை கொடுத்தா எப்படி ஒத்துப்பா? போ டாக்டர், போய் உன் வேலைய பாரு. இப்படி காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது, நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. என் மனசு அனலா கொதிக்குது, அதுவும் உனக்கு தெரியல. ஏசா உடம்பு கொதிக்கிறதுக்கு போய் இப்படி பயப்படுற? போ டாக்டர், நான் பாத்துக்கிறேன், போ. ஏய், என்ன சிந்து? ஏன் டாக்டர் நீ இவ்ளோ சிரமப்படுற? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. இரு, வரேன். எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், நான் பாத்துக்கிறேன், நீ போ. இப்ப நீ காட்டுறியா இல்லையா? வாய தர 103 இருக்கு. இவ்வளவு ஹை ஃபீவரா இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இரு, இன்ஜெக்ஷன் போடுறேன்.